அனைவருக்கும் வணக்கம். இன்று முதலாவது சட்டசபை கூட்டத்தொடர் கவர்னர் உரையோட தொடங்குச்சு. கவர்னர் உரை தமிழ் தாய் வாழ்த்தோட மிகவும் அமைதியாக நடந்து முடிந்தது. கவர்னர் உரையில் இந்த நமது தலைவர், அதாவது எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் அவருடைய அடுத்த 5 ஆண்டுகள் எப்படி செயல்பட போகுது, இந்த ஆண்டுகள் நம்மளுடைய எதை நோக்கி நம்ம பயணிக்கும், இந்த அரசோடைய விஷன் என்னவா இருக்கும், வளர்ச்சி எதை நோக்கி இருக்கும், இருமொழி கொள்கையில் என்ன நம்மளுடைய என்ன பின்பற்ற போகிறோம், அதே நேரத்தில் முல்லை பெரியாறில் எப்படி என்ன மாதிரியான ஸ்டாண்ட் எடுக்க போகிறோம், இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்தி இந்த கவர்னர் உரை முழுமையாக அமைந்திருந்தது. கண்டிப்பாக கொடுக்கப்பட்ட அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற எவ்வாறு திட்டம் வகுக்கப்பட்டது, அதாவது சிறப்பு திட்ட அமலாக்கத்துறையின் கீழ் அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற எவ்வாறு ஒரு 10 மேலோட்ட திட்டங்களுக்கு கீழே அனைத்தும் பிரிக்கப்பட்டு எப்படி செயல்படுத்தப்படும் உள்ளிட்ட அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான கவர்னர் உரையாக இருந்தது. கண்டிப்பாக பொதுமக்களுக்கும் தமிழக மக்களின் வளர்ச்சிக்கும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் தமிழகத்தை முதன்மை மாநிலமாக கொண்டு போய் நிலைநிறுத்துவதற்கும் முழுமையான ஒரு அனைத்து திட்ட வடிவத்தையும் இன்னைக்கு கவர்னர் உரையில் கொண்டு வரப்பட்டிருந்துச்சு. மிகவும் சிறப்பான ஒன்று என்னன்னா, ஆரம்பிக்கும் பொழுதே எந்த பிரச்சனையும் இல்லாமல் தமிழ் தாய் வாழ்த்து, முதல்வரின் என்ன முதல்வர் என்ன ஆசைப்பட்டு இதை ஒன்றிய அரசை வலியுறுத்தினாரோ அதே போல இதே மாதிரி ஒன்றிய அரசும் தமிழகத்தில் கவர்னர் மாளிகையிலும் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தமிழ் தாய் வாழ்த்தோடு ஆரம்பிக்க வேண்டும் என்று முதல்வர் ஏற்கனவே இதுக்கான கடிதத்தை கொடுத்திருக்கிறாங்க, வலியுறுத்தியிருக்கிறார். அதே மாதிரிதான் இன்னைக்கு இங்கே நடந்திருக்கு. இதை அவர்களும் அந்த சட்ட திருத்தத்தை மேற்கொண்டு தமிழ் தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வேற ஏதாவது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் தான் மிக நெருக்கமான ஒரு உறவு இருக்குது. இதுவரை தமிழக அரசுல கடந்த வாரம் ஒன்றிய இடி சார்பா ஒரு சில பேர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். பல மாதங்களாக கேட்கப்பட்டது. அதற்கு இங்கிருந்து கையெழுத்தாகி போச்சு. இதுவரை கவர்னரையா அப்ரூவ் பண்ணல. திரு செந்தில் பாலாஜி உட்பட்ட ஒரு சில பேர் மீது நடவடிக்கை எடுக்க இதுவரை கவர்னர் ஒப்புதல் அளிக்கவில்லை. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல அந்த ஃபைல்கள்லாம் தேங்கி கிடக்குது. அப்ப யாருக்கு மேல மிகவும் இணக்கமாக இருக்கிறார்? கவர்னரும் திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்றாக இருக்கிறார்கள். இது பாரதிய ஜனதா கட்சியுடைய அனைத்து மறைமுக முகமாக திமுக இங்க இருக்கிறது. திமுக இங்க அவர்களை பின்னாட்டிருந்து எல்லாத்தையும் செய்ய வைப்பதே பாரதிய ஜனதா கட்சி தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுவரை செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி இங்க இருந்து போன ஃபைல்ல எதுக்கு இதுவரை கவர்னர் கையெழுத்து போடல? அப்ப யாருக்காக கையெழுத்து போடாம இருக்கிறார்? அதுக்கு முதல்ல கவர்னருக்கு கையெழுத்து பதில் சொல்லட்டும். இது திமுகவும் பதில் சொல்லட்டும். இல்ல, அது அவங்களுடைய இது கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்திருக்காங்க. ஒன்றிய அரசோட வலியுறுத்தல். நம்ம வந்தே மாதத்தை எடுத்திருக்கோம். வந்தே மாதத்தை எடுத்திருக்கோம். தேசிய கீதம் ஒரு 2 தடவை பாருனாலும் ஒன்றும் தப்பு இல்லை. அதனால நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. தேசிய கீதம் இல்ல, இது ஒன்றிய அரசுடைய என்ன வலியுறுத்தினாங்களோ அதுல நம்ம வந்தே மாதத்தை எடுத்திருக்கோம். தமிழ் தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம். தேசிய கீதம் 2 முறை ஒலிக்கப்பட்டதால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நம்ம வந்தே மாதத்தை எடுத்துட்டு தமிழ் தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கோம். இல்ல, ஒரு சில விஷயங்களை அந்தந்த ஒன்றிய அரசு அவங்க தான் ஆதாரோட டேட்டா கம்ப்ளீட்டா மெயின்டைன் என்ன இருந்தாலும் இதை ஒன்றிய அரசோட ஒரே டேட்டாவை மெயின்டைன் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஆதார் கார்டு முழு டேட்டா அவங்க தான் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க நாங்களே கணக்கு எடுத்துக்கிறோம் சொல்லி முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஸோ 2 வேலை ஒருத்தர் 2 வேலையும் செய்யக்கூடாது. ஏன்னா அதே நேரத்தில் இதில் அவங்க எடுக்கிறத நம்ம ஆய்வு செய்யலாம், அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் சரியாக இருக்கும். ஏன்னா 2 பேரும் ஒரே வேலையை செய்து முடிக்க முடியாது. நான் சரியாக இருக்காது. இது அனைத்துமே நாங்கள் தீட்டிய திட்டம். இந்த நான் போன 2 வாரத்துக்கு முன்னாடி முதல்வர் எந்தெந்த எதை நோக்கி அவங்களுடைய வாக்குறுதிகள் என்னென்ன கொடுக்கப்பட்டோம் அதெல்லாம் நிறைவேற்றிருக்கோம். இதெல்லாம் திமுகவுடைய திட்டமா? சிங்கப்பெண் திட்டம்லாம் எங்க முதல்வர் அறிவிச்ச திட்டம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் உருவாக்கிய திட்டங்கள். உறுதியாக இருப்போம். திமுக மாதிரியான ஒரு தமிழகத்துக்கு துரோகம் செய்யும் எந்த விஷயத்தை செய்ய மாட்டோம். இது உறுதியாக கண்டிப்பாக தமிழக வளர்ச்சியை நோக்கி இருக்கும். எந்த இடத்துல திரும்பவும் சொல்றோம்,
எந்த இடத்துல எதற்காகவும் யாருக்காகவும் எங்க தமிழக முதல்வர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டார். இல்ல முதல்ல உதயநிதிக்கும் இல்ல வந்த எதிர்கட்சியினருக்கும் ஒண்ணு புரியணும். இன்னைக்கு கவர்னர் உரை, இன்னைக்கு கவர்னர் மட்டும் தான் பேசுவார். கடைசியாக முதல்வர் என்னைக்கு பதில் உரை இருக்கோ அன்னைக்கு முதல்வர் பதில் உரை இருப்பார். அவங்க முதல்ல அசம்பிளியை முதல்ல 5 வருஷமா அவர் அசம்பிளியில் இருந்திருக்கார் எம்எல்ஏவா. திரு உதயநிதி துணை முதல்வராக இருந்திருக்கிறார். அப்ப என்ன நடைமுறைன்னு இது வரைக்கும் தெரியல. முதல்ல இன்னைக்கு கவர்னர் உரை, கவர்னர் உரைக்கு நடுவில் யாரும் பேச மாட்டாங்க. அது முடிஞ்ச பிறகு கண்டிப்பா முதல்வர் எப்ப உரை பதில் உரை இருக்குமோ அன்னைக்கு முதல்வர் பேசுவார். முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு சட்டசபைக்கு வர சொல்லுங்க உதயநிதி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.